Hi friends, welcome to my Christmas kitchen. இன்னைக்கு நாம Christmas kitchenல plum cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Plum cake வந்து பொதுவா ரம்ல ஊற வச்சு பண்ணுவாங்க. ரம்ல வந்து dry fruits and nuts வந்து 30 to 40 days வந்து ஊற வச்சிட்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த மாதிரி எதுவும் பண்ண போறது இல்ல. வீட்ல இருக்க திங்ஸை வச்சு சிம்பிளா ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். My Christmas kitchen share பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு நான் plum cake பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேப் ஜூஸில் 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் செர்ரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து ட்ரை கிரேப் சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சை இது வந்து பிளாக் கலர் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸு வந்து உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 3 days வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த plum கேக்கோட ஃப்ளேவர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. அந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கேக் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவுக்கு நமக்கு 1.5 கப் வந்து சுகர் தேவைப்படும். அதில் 1 கப் தனியாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து கேரமல் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் தனியாக அடித்து வச்சுருந்தோம்ல அந்த சுகரை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கேரமல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கணும் கேரமல் கலர். அப்போ தான் நமக்கு plum கேக் வந்து பர்ஃபெக்ட் கலரில் வரும். இப்போ இதில் வந்து நான் பாய்லிங் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம பாய்லிங் வாட்டர் சேர்த்தா தான் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும். நான் உடனே நீங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கேரமல் வந்து கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் ஆறட்டும். இப்போ நம்ம கேக் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரோட பாட்டமில் வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீஹீட் வந்து மீடியம் ஹீட்லேயே பண்ணுங்கள். இன்றைக்கி நான் plum கேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது நம்ம சேர்த்து பண்ணோன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை பவுட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பவுட்ரு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் 2 எக் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக 1/4 கப் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இன்றைக்கி நான் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் 1/2 கப். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சால அந்த சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நாம் நல்லா வாசனைக்காக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தாலும் 1/2 கப் சுகர் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி சுகர் வந்து கேரமல் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட கலர் ப்ளம் கேக்கோட கலர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நாம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அந்த கிரேப் ஜூஸ் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துருக்கனால கேக் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் இப்போ ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து சைட்ஸ் எல்லாத்துலேயும் பட்டர் தடவிட்டு நடுவில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த மிக்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளே எதுவும் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துட்டு அதோட ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம குக்கர் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த குக்கரில் வந்து இப்போ நம்ம இந்த பேனை எடுத்து வச்சிடலாம். வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க, ஏன்னா குக்கர் வந்து சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை நான் லைட்டாக சென்டர் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து நல்லா வேக வைக்கணும். இது வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சுட்டாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆகிருக்கு. பாருங்கள், கேக் வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். இதுக்கு ஒரு சின்ன குச்சி ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரும். க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இதோட சைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு கேக் வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம மேலே போட்டிருந்தோம்ல அந்த பட்டர் ஷீட், அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. மாதிரி சைட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணோன்னாலே அழகாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ப்ளம் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ப்ளம் கேக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்பாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.